புதுச்சேரியில் முதல்வருக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் இடையே கருத்து வேறுபாடு எழுந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் தனது கட்சி எம்எல்ஏக்களுடன் முதல்வர் ரங்கசாமி அவசர ஆலோசனை நடத்தியது அம்மாநில அரசியலில் கவனம் பெற்றுள்ளது. புதுச்சேரியில் அரசின் பல்வேறு கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிப்பதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனுக்கும் முதல்வர் ரங்கசாமிக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவி வருவதாக கூறப்படுகிறது. துணைநிலை ஆளுநர் நடவடிக்கையால் முதல்வர் ரங்கசாமி அதிருப்தியில் இருப்பதாகவும் தகவல் வெளியானது. இப்படியான நிலையில் முதல்வர் ரங்கசாமி தனது கட்சி எம்எல்ஏக்களுடன் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டார். சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு சட்டப்பேரவையில் சபாநாயகர் செல்வத்தை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சந்தித்து பேசினர். அப்போது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்குவது தொடர்பாக மத்திய அரசை வலியுறுத்தும் வகையில் சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை கூட்ட வேண்டும் என என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கடிதம் அளித்துள்ளனர். முதல்வர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் இடையேயான கருத்து மோதல் விவகாரம் புதுச்சேரி அரசியலில் பேசுபொருளாக மாறிய நிலையில் அது தொடர்பாக என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பேச மறுத்தனர். மற்ற விஷயங்கள் அப்புறம் பேசுவோம். அப்புறம் பேசுவோம். அதுக்கு நிறைய பேச வேண்டிய வேலை இருக்குது. அப்புறம் பேசுவோம். இதனிடையே முதல்வர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் இடையேயான கருத்து வேறுபாட்டால் ஆட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். கருத்து வேறுபாடு இருக்கும், ஆனால் அதெல்லாம் கலந்து போய் சரி பண்ணிடுவாங்க. கண்டிப்பா 5 ஆண்டு காலம் இந்த சட்டப்பேரவை தேசிய ஜனநாயக கூட்டணி நீடிக்கும். அடுத்த 5 ஆண்டுகளும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மாண்புமிகு முதல்வர் ரங்கசாமி அவர்கள் தலைமையில் மீண்டும் வெற்றி பெறும். முதல்வர் துணைநிலை ஆளுநர் இடையேயான கருத்து வேறுபாடு காரணமாக மக்கள் நலத்திட்டங்கள் பாதிக்கப்படுவதாக கூறி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு சட்டமன்ற நுழைவு வாயிலில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஸ்ரீதர் கதிரேசன்.